வாசிக்க தொடர்ந்து. ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும் வெப்புண்ணியின் குமாரனாகிய காலை மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அன்றையும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என் மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து அவனை அந்த இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். கொள்ளையாளர்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுத்து அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்களோ திருத்திக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்திரத்திற்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார். அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்துக் கொண்டு மலையின் மேல் ஆயுதமாய் இருந்தீர்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாத படிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் நடுவே இரேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ செவி கொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை செய்ய தொடங்கி ஓர்மா மட்டும் முறியடித்தார்கள். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. இப்படி காதேசிலே தங்கி அங்கே வெகு நாளாய் இருந்தீர்கள். ஆமென். இந்த வேத பகுதியை நீங்கள் வீடுகளில் போய் மறுபடியுமாக வாசித்துக் கொள்ளும்படியாக உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த உபாகம புஸ்தகத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த புஸ்தகத்துக்கு டியூட்ரோனமி என்று சொல்வார்கள். அதாவது டியூட்ரோ என்று சொன்னால் அது இரண்டாவது என்றும், தொபியா என்று சொன்னால் பிரமாணம் என்றும் மூல பாஷையிலே சொல்லப்படுகிறது. ஆகவே இதை நாம் இரண்டாவது பிரமாணம் என்று கொள்ளலாம். இந்த இரண்டாவது பிரமாணம் என்று சொல்லும்போது முதலாவதுக்கு அடுத்ததாக உள்ள இரண்டாவது அல்ல, இது இரண்டாவது முறையும் பேசப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தில் உள்ள கருத்து என்ன என்று நாம் ஆராய்ந்து நோக்கும்போது அது அன்பும் கீழ்ப்படிதலும். என்ன கருத்து? அன்பும் கீழ்ப்படிதலும். ஆகவே கீழ்ப்படுதலை குறித்து இந்த பகுதியிலே வலியுறுத்தி பேசப்படுகிறது. அதான் இயேசு சொன்னார், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்வான் என்று சொல்லி. ஆகவே இந்த வாசித்த இந்த வேத பகுதியிலே தேவன் எவ்விதமாக அந்த ஜனங்களை நடத்தினார், அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக இந்த காரியங்களில் நாம் தியானிக்கலாம். முதலாவதாக இந்த புத்தகத்தை எழுதிய மோசேயை குறித்து நாம் பார்க்கும்போது, மோசே எழுதின 5 ஆகமங்களிலே 5வது ஆகமமாக இந்த உபாகம புத்தகம் இருக்கிறது. ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் என்ற இந்த 5 நிறுவங்களை மோசே எழுதினான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனோடு முகமுகமாய் தேவனை தரிசித்தவனும் தேவனோடு கூட ஒரு நல்ல நெருக்கமான உறவை கொண்டிருந்தவனுமான மோசே ஜனங்களுக்கு இதை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட தேவனுடைய வழிகளை மோசே அறிந்திருந்தார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே அறிந்திருந்தது போல தேவனுடைய வழிகளை அவர்கள் அறியவில்லை. சங்கீதம் 103:7 நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது. சங்கீதம் 103:7, அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் என்று சொல்லி
நம்ம அந்த சங்கீத பகுதியில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். வழிகளை மோசேக்கு தேவன் தெரியப்படுத்தினார், கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு விதத்திலே இந்த ஜனங்கள் கற்றுக்கொள்வதிலே தாமதம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நாம் சாதாரணமாக உலக படிப்பு காரியங்களிலே நாம் பிள்ளைகளை எடுத்து நோக்கும்போது 10வது வகுப்பில் படிக்கிற ஒருத்தரை நம்ம கேட்டோம்னா, நீங்கள் எத்தனை வருஷமாக படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், நான் 10 வருஷமாக படிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த 10வது வகுப்பை நிறைவு செய்ய சில 13 வருஷம் 15 வருடங்களும் செல்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி 9 வருடங்கள் கணக்கு பாடத்தை பாஸ் பண்ணுறதுக்கு எடுத்தது. ஆகவே ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுத்தாதபடியினாலே, தங்களை சரியான வழியிலே அவர்கள் நிறுத்தாதபடியினாலே அவர்களுக்கு என்ன நடக்கிறது? அந்த தேர்ச்சியிலே வெற்றி பெற முடியாதபடி இருக்கிறது. அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்களும் 11 நாட்களிலே வந்த அந்த பயணத்தை 38 வருடங்களாக அந்த பகுதியிலே அலைந்து திரிந்தார்கள் என்று சொல்லி நாம் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அதோடு கூட 37வது வசனத்தில் நாம் பார்க்குற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்பதாக 2 காரியங்களை நான் சொல்லணும். இந்த மோசையை குறித்து நாம் பார்த்தோம், அவர் தான் எழுதினாங்கிறத பார்த்தோம். அதே போல இந்த ஜனங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று நோக்கும்போது அவர்கள் 2 காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஒன்று, அவர்கள் விசுவாசியாமல் போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் விசுவாசியாமல் போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வதாக, தேவனுடைய கட்டளையை மீறினார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது விசுவாசிக்காமல் போனது என்ன என்று சொல்லி பார்த்தால், செய்ய வேண்டியதை செய்யாமல் போனார்கள். அதே போல கட்டளையை மீறுவது, செய்யக்கூடாததை செய்தார்கள் என்று பார்த்தோம். இதன் காரணமாக அவர்கள் தேவனுடைய வழியிலே அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நாட்கள் எடுத்தது என்று சொல்லி நம்ம இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? தேவன் சொல்லுகிறதை அவர் சொல்லுகிறபடி நம்பாதவர்களாகவும், அவர்கள் நினைக்கிற நேரத்திலே காரியங்களை நிறைவேற்றுகிறவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 39வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 1:39, கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும், இந்த நாளிலே நன்மை தீமை அறியத்தக்க உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த வேத பகுதியை மோசே தன்னுடைய அனுபவத்தையும் கூட சேர்த்து எழுதும்போது அங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்னென்று சொன்னால், அவர் அங்கே இருந்த இளம் வாலிபர்களுக்கு, 20 வயதுக்கு கீழ்பட்ட அந்த வாலிபர்களுக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் எவ்விதமாக நடத்தினார், எவ்விதமாக அவர்கள் அந்த இடத்துல வந்து சேர்ந்தார்கள் என்பதை குறித்து அவர்களோடு பேசுவதை தான் இந்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். நாங்கள் இந்த பகுதியில் வந்தபோது போதகர் ஐயா அவர்களோடு நாங்கள் பேசின போது அவர் தன்னுடைய பழைய அனுபவங்களை, அநேகமான காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அது எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றும் கூட பிரியமானவர்களே, நாம் அடுத்த தலைமுறையினருக்கு நாம் என்னத்தை சொல்ல விரும்புகிறோம், நாம் தேவனை சரியாக அவர்களுக்கு காண்பிக்கிறோமா என்பதை குறித்து இந்த பகுதியில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னாகும் 14:29 சொல்கிறது, 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் அந்த வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் இந்த 39வது வசனத்தில் ஒரு காரியத்தை அந்த ஜனங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். அது என்ன என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கொள்ளை போவார்கள் என்று நீங்கள் சொன்ன, அதாவது ஜனங்கள் முரட்டாட்டம் கொண்டு ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபோது சிறு பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? தேவன் அந்த சிறு பிள்ளைகளை காத்தார். அந்த சிறு பிள்ளைகள் இப்படி வளர்ந்து 38 வயது 30 வயதை தாண்டி இருக்கிறார்கள். அவர்களிடத்துல மோசே இந்த காரியத்தை பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சிறு பிள்ளைகளை குறித்து தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அவர்கள் இந்த தேசத்தில், வாக்குத்தத்த தேசத்தில்
நீங்களோ அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி, உண்மையாகவே நம் தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்துக்குள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும்போது எவ்விதமான ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதை இந்த காரியங்கள் கூடாக நீங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இரண்டாவதாக, அவர்கள் பாவத்தை உணர்கிறார்கள். 40வது வசனம் 41வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர்கள் பாவத்தை உணர்கிறது போல தங்களை காண்பிக்கிறார்கள். ஆனால் உண்மையாக அவர்கள் என்ன செய்யவில்லை? பாவத்தை உணரவில்லை. அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள், பின்னாடி வனாந்தரம் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்குள்ளே பயம் வந்து விடுகிறது. ஆகவே பயம் வந்தபடியினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்பொழுது தேவனை விசுவாசிப்பது போல அவர்கள் அங்கே தங்களை என்ன செய்கிறார்? ஒரு மாய்மாலமான காரியத்தை அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட நிலைமையை கண்டு அநேக நேரங்களிலே நாம் பயந்து போகிறோம். சூழ்நிலைகளை கண்டு நாம் பயந்து போகிறோம். அப்படி அல்ல. பயத்தின் நிமித்தமாக நாம் தீர்மானங்களை எடுத்து விசுவாசிக்க கூடாது. நாம் உண்மையாகவே வாக்கு தத்தங்களை நம்பி தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நம்பி நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் யூகித்து நடக்கக்கூடாது. யூகித்து நாம் விசுவாசிப்பதும் தவறாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த ஜனங்களை போல நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா, அல்லது நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளதாக இருக்கிறதா என்று சொல்லி சிந்திக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல அந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து நாம் பார்க்கிற போது இன்னும் அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. நமக்கு நேரம் அதிகமாக இல்லாதபடியினால இவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாக்குத்தத்த தேசத்துக்குள் அவர்கள் நுழைய எத்தனிக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்க இப்ப யுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற அந்த நேரத்தில் இவர்கள் அந்த தேசத்திற்குள்ளே போக முயற்சி பண்ணுகிறார். அப்படி முயற்சி பண்ணுகிற போது அங்கே என்ன செய்யப்படுகிறார்கள் என்றால், அந்த ஜனங்களினாலே இவர்கள் துரத்தி அடிக்கப்படுகிறார். இப்படி துரத்தி அடிக்கப்படுகிற போது அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாய்ந்து தேவனுக்கு அவர்கள் ஒரு விசுவாசிப்பதை போல அல்லது முழுவதுமாக தேவனை நம்பியிருப்பது போல தங்களை காட்டிக்கொள்ள முயற்சி பண்ணுகிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட சூழ்நிலைகளை கண்டு பயந்து தேவனை விசுவாசிப்பவர்கள் போல ஒரு சூழ்நிலையிலே நாம் இருப்போமாய் இருந்தால் அது உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. ஒரு கல்லனை நம்ம பிடிச்சிட்டா என்ன நடக்கும்? அவன் அழுவான். எதற்காக அவன் அழுவான்? அவன் அழுகிறது எதுக்குன்னு சொன்னால், என்னை பிடிச்சிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அழுவானே தவிர நான் களவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த மனம் திரும்புதலோடு அழுகிறது. அதே போல நீங்களும் நானும் உண்மையாக மனம் திரும்பினவர்களாக தேவனிடத்தில் நாம் சேரும்போது தேவன் நம்மை உயர்த்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் இந்த காரியங்கள் கூடாக நாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு நாம் பயந்து போகாதபடிக்கு தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கலகத்தோடு தயக்கத்தோடு இந்த இடத்துல இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்துகிறதா இருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த உறுதியாக நீங்கள் அதை பிடித்து தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பி அவரிடத்தில் கேட்கும்போது தேவன் பெரிய மாற்றத்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல பிதாவே, இதோ இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ளே போக முடியாதவர்களாய் போனார்கள். அவருடைய தலைமுறையினர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட நீர் கூட இருந்து அவருடைய விசுவாசம் பலப்படும்படியா ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி ஜீவிக்கிறவர்களாக ஒரு மாற தேவரீர் இவர்களுக்கு கிருபை கூர்ந்து வழி நடத்தும்படியாக உங்களுடைய திருக்கரங்களுக்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் அது தாழ்த்தி ஒரு படுங்க வழி நடத்துங்க, காத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தின் பிதாவே, ஆமென்.
தயவு செய்து கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் முன்பாக வாங்க. 2 காலுக்கு முன்பாக பிள்ளைகள் முன்பாக வாங்க. ஆக நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. முன்பாக வாங்க. எங்களுக்கு பெயர்கள் தெரியும் புதாக்கள் முன்பாக வாங்க.